நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய ஆற்ற வேண்டிய களப்பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டங்கள் பல்வேறு இடங்களில் நடைபெற்றன. தஞ்சை நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பணிமனை தஞ்சை சார்ந்த பிள்ளை கேட் மேம்பாலம் அருகே கழக அமைப்பு செயலாளர் திரு பன்னவயல் சு பாஸ்கர் திறந்து வைத்தார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பொன் முருகேசன், சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் திரு எம் ரங்கசாமி, அம்மா பேரவை துணை செயலாளர் திரு STS செல்வம், தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு மா சேகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். கடலூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கடலூர் கோண்டூரில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில மருத்துவரணி இணை செயலாளர் டாக்டர் ராஜா பழனிவேல், மாவட்ட அவைத்தலைவர் திரு ராதாகிருஷ்ணன், நகர செயலாளர் திரு முத்துக்குமார், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை எடுத்துக் கூறி கழக தொண்டர்கள் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டது. திருச்சி நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமானை வெற்றி பெற செய்ய திருச்சி கிழக்கு மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கழக செயல் வீரர் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜே ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர் மனோகரன் கலந்து கொண்டு தேர்தல் பணிகளை மேற்கொள்வது மற்றும் பிரச்சார யுக்திகள் குறித்தும் எடுத்துரைத்தார். ஈரோடு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாமக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து 25 பேர் விலகி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கழக தேர்தல் பொறுப்பாளர் திரு சண்முகவேல், வேட்பாளர் திரு செந்தில்குமார், கிழக்கு தொகுதி பொறுப்பாளர் திரு சம்பத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி கழக பணிகளுக்காக விழுப்புரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அலுவலகத்தை கழக வேட்பாளர் திரு கணபதி திறந்து வைத்து அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் கழக வேட்பாளர் திரு கணபதியை ஆதரித்து கிராமம் கிராமமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவது, அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆளும் கட்சிகள் சார்பில் பன்னாட்டு சரக்கு பெட்டக மாற்று முனைய துறைமுக திட்டம் கொண்டு வருவதற்கு கடற்கரை கிராமங்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் எந்த திட்டத்தையும் கொண்டுவரப்பட மாட்டாது என கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டதால் பள்ளம் உள்ளிட்ட பல்வேறு கடற்கரை கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் மாவட்ட கழக செயலாளர் திரு பச்சைமால், கழக வேட்பாளர் திரு லட்சுமணன் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி தலைவர் TT தினகரன் சார் அவர்கள் தேர்தல் அறிக்கை விட்டாங்க. அந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் பார்க்கும்போது எங்கள் கடற்கரை கிராம மக்கள் வாழ்வாதார திட்டத்துக்குள்ள நலத்திட்டங்கள் நல்ல முறையான ஒரு நலத்திட்டமாக இருந்தது. குறிப்பாக கடற்கரை கிராமத்தில் சரக்கு பெட்டகம் அமைக்கிறதுக்கான அந்த இதுக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக திட்டங்கள் வகுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் எல்லா மனமும் எல்லா மக்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக திட்டத்தில் சேர்றதுக்கு நாங்கள் வந்தோம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தலைமை தேர்தல் அலுவலகத்தில் எடப்பாடி அணியில் இருந்து விலகிய 50 பேர் நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு கல்லூர் வேலாயுதம் முன்னிலையில் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். எடப்பாடி பழனிசாமி மற்றும் OPS ஆகியோர் பிஜேபி, பாமக மற்றும் தேமுதிகவுடன் கூட்டணி வைத்தது பிடிக்காமல் அதில் இருந்து விலகி கழகத்தில் இணைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் நெல்லை தொகுதி கழக வேட்பாளர் திரு மைக்கேல் ராயப்பன், திருநெல்வேலி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சொக்கலிங்கம், மாநகர மாவட்ட பொருளாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூத்துக்குடி தொகுதி கழக வேட்பாளர் திரு புவனேஸ்வரன், மாவட்ட கழக செயலாளர் திரு ஹென்றி தாமஸ், திரு சுந்தர்ராஜ் ஆகியோர் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சி கிழக்கு மண்டல செயலாளர் அருணகிரிநாதர் கழகத்தில் இணைந்தார்.